அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாக நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவும், ஒருவரை ஒருவர் விசாரிக்கவும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவும், ஒருவருக்காக ஒருவர் செபிக்கவும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். நாம் பல நிலையிலிருந்து இங்க வந்திருக்கிறோம். திருச்சபைகள், நம்முடைய குடும்ப பின்னணி பல சூழ்நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படை தரிசனம் இருந்தாலுமே நம்ம ஒரு பெரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளில கூட 96வது உபவாச ஜபத்திலே, எச்சமன ஊழியத்திலே இணைந்து துதிக்கவும் ஜெபிக்கவும், அதோடு கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கும் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து, என்னை அன்போடு கூட அழைத்த எச்சமன ஊழியத்திற்கு முன்னின்று நடத்துகிற ஒருவேளை அப்பா அவர்களுக்கு பின்பு கர்த்தர் கிருபையாக பிள்ளைகளிடத்துல கொடுத்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ அதன் பின்பு நிறைய உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை அடிக்கடி வர முடியாவிட்டாலும் எனக்கு இந்த நாளிலே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய முதல் மிஷினரி பயணத்தை முடித்து நான் 2வது என்னுடைய மிஷினரி பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். ஸோ மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த ஓட்டத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நதியை போல ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உண்மையாகவே இந்த ஒரு அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. இன்றைக்கு இந்த நாளிலே இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவரோடு எதிர்பார்த்த 18வது மக்களவை தேர்தல் நல்லபடியாக முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆமேன். ஸோ நான் வரும்போது கடந்த முறை அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் லீட் பண்ணியிருக்கிறேன். 18வது மக்களவை தேர்தல். ஸோ 543 எம்பிகளுக்காக, ஆமீன், காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கர்த்தர் இந்த தேசத்தை கிட்டத்தட்ட 143-145 கோடி மக்களுக்கு ஒரு நல்ல தலைவரை கொடுக்கணும், ஒரு நல்ல எம்பிகளை கொடுக்கணும் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும் சொல்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் மீண்டுமாக ஏற்கனவே அரசாட்சி செய்த அதே தலைவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்னு? ஆமேன். ஸோ பல விமர்சனங்கள் இருக்குல்ல, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய தரிசனங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசி இருக்கிறார் என்பது தெரியணும். ஸோ எனக்கு இந்த காரியத்தை குறித்து பேசும்போது நிறைய காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆமேன். ஸோ இது பொதுவான வார்த்தை கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஸோ இதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எனவே அடுத்த 5 ஆண்டு முடிவதற்கு இப்பதான் தொடங்கி இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் செய்ய போற கிரியைகளை நாம் பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்த இதுக்குள்ள நம்ம போக போதில்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சில வேளையில பாடல் வேலையில கர்த்தர் பேசி விடுவார், சில வேளையில ஆராதனை வேலையில கர்த்தர் பேசி விடுவார், சில நேரத்துல ப்ரேயர் லீட் பண்ணும் போது கர்த்தர் பேசுவார். ஸோ எனக்கு கூட இந்த தாகம் குறைஞ்சதே கிடையாது. ஸோ எப்பவுமே தொடக்க ஜபத்திலிருந்து கண்டிப்பா உட்கார்ந்தே இருப்பேன். அந்த ஆரம்ப ஜபத்துல கூட கர்த்தர் பேசுவார். ஆனா ஜெபிக்கிறவங்க எப்படி எனக்கு தெரியுது, அதனால நல்லா தெரியும் எனக்கு கர்த்தர் எப்படியும் பேசுவார் சொல்லி. எனவே இந்த நாளில கூட நான் வந்ததிலிருந்து ரொம்ப கவனமாக கவனித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கும் பேசணும், கர்த்தர் எனக்கும் பேசணும் சொல்லி. எனவே இந்த நாளில கூட லிண்டன் பிரதர் அவங்க ப்ரேயர் லீட் பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ நான் கொண்டு வந்த வார்த்தையில 2 வார்த்தையே கர்த்தர் அங்க பேசினார். ஆமென். ஸோ அந்த வார்த்தைகள் என்னை உறுதிப்படுத்தினது, பலப்படுத்தினது. ஒரு வசனம் ஒன்று சொன்னாங்க. அந்த வசனம் அதை கடந்து போயிடுச்சு. ஆனா அந்த வசனத்தை நானே எடுத்து தேடினேன்.
ஆனா அந்த வசனம் எனக்கு மைண்ட் செட்ல இருந்து போயிடுச்சு. அது குயிக்கா பாருங்க. இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களை கூட இப்படிதான் சந்திக்கும். ரொம்ப ஷார்ப்பு மைண்டு தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில மைண்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். கண்ணிமைக்க நேரத்துல என்ன ஆயிடும் ஆயிடுச்சிடும். உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? ஆமீன். பிராக்டிக்கலா நான் இப்ப பேச விரும்புகிறேன். நேற்று வழக்கமா என்னுடைய வார நாட்களிலே என்னுடைய மகளை வந்து நான் தான் காலேஜுக்கு அழைச்சின்னு போய் ஊரப்பாக்கத்துல விடுவோம். அவங்க பஸ்ல போயிடுவாங்க. சனிக்கிழமை மட்டும் விதிவிலக்கு. சனிக்கிழமை மட்டும் பஸ்ல போனோம். சனிக்கிழமை மட்டும் என்னன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய போட்டு வச்சனால சொல்லினே இருந்தேன். நேத்து 7:30க்கு என்னுடைய மகளை நான் விடும்போது எப்பவுமே அந்த பஸ் வந்து 7:45க்கு தான் போகும். 7:45 தான் என்னுடைய கிராமத்துல இருந்து ஊரப்பாக்கம் வெளியில வரும் ஒரே பஸ். அது 7:35 கிராஸ் ஆகுது. அப்ப நான் மகள்கிட்ட சொன்னேன், அம்மா நல்லா கவனிச்சுக்க, பஸ் 7:35க்கு போகுது. நாளைக்கு நீ 7:30க்கு வந்துடணும். 7:30க்கு வந்துடணும், மிஸ் பண்ணக்கூடாது. கவனமா இருந்துட்டு நான் சொல்லிட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி என் மகள் என்ன பண்ணிட்டாங்க, ஆயத்தமாயிட்டாங்க. நேத்து நேற்று நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது திருப்பி மகள்கிட்ட சொன்னேம்மா, நாளைக்கு 7:30 மறந்துடாத, ஓகேவா? ஏன்னா நானும் என்ன பண்ணணும், பிரேயருக்காக ரொம்ப ஆயத்தமாகி வரணும். நீங்க என்ன எதிர்பார்த்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா திருப்பி நைட்டு சொல்லி முடிச்சுட்டு காலையில எழுந்து வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணிட்டு என் மகளை போய் எழுப்புறேன். டைம் பார்த்தியா 6 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சுல, பஸ் பிடிச்சிடணும், ஓகேவான்னுட்டு நான் பாட்டுக்கா என்னுடைய வழக்கத்தின்படியே நான் என்னுடைய ஜபத்திற்கு ஜப நடைக்கு கடந்து போயிட்டேன். அப்படி ஜப நடை போயிட்டு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ் எனக்கு கிராஸ் பண்ணி போகுது. பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல என் மகள் இருக்கிறால பார்த்தேன், என் மகள் கிடையாது. பஸ் பாட்டுக்கா போயிடுச்சு. அப்படி பஸ் போயிட்டு போயிருக்கு பார்த்தேன்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் நடந்து வராங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படி அப்பா வராரு எதிரில், கண்டிப்பா போய் என்ன பண்ணுவார், வண்டி எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு போய் விடுவாருன்னு எனக்கு ஆவியானவர் தெளிவாக உணர்த்திருந்தார். சில வேலைகளிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். சில வேலையில நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இந்த முறை என் மகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது என்பதில் தெளிவா இருந்து, நம்ம பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா, பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா, சரி ஏதாவது வண்டி வரும் ஏறி போங்க, நம்ம என்ன பண்ணிட்டேன், நேரா போயிட்டேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. மத்திய வயசு தான் தெரியும், பிள்ளைகளை வளர்க்கும் போதே தெரியும் பிள்ளைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மனைவியுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும். இல்லை ரொம்ப டப். நான் கேஷுவலாக அப்படியே போயிட்டேன். ஆனா நான் ஆவியிலே அந்த பசுத்தாவில் ஜெபம் பண்ணி போதனால இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணி தூரம் போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டேன். ஆனா 2 பேரும் நான் ஹெல்ப் பண்ண கேட்டேன், யாருமே எல்லாமே பக்கத்திலே போயிடுறேன்னா நான் போயிட்டேன். சரி ஒரு பக்கம் நான் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினே போறேன். பின்னாடி ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில என்னுடைய மகள் இருந்தாங்க. அவ பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வண்டியில ஏறி வராங்கன்னு. ஆனா அது வண்டிக்கு வேண்டி ஓட்டி கொண்டு இருக்கிற என்னுடைய நண்பர். என்னோட நண்பர்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே. அவர் என்ன பார்த்துன்னா சொன்ன, என்னுடைய மகள் தான் அவங்க, எத்தனை விட்டுட்டுங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா எத்தனை விட்டுட்டேன். இதுல என்ன ஒரு ரகசியம் இருக்குன்னா, இதுல ஒரு ஆவிக்குரிய சக்தியும் இருக்கு. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில பல நிலைகளில நம்மோடு கூட பேசுவதை, அதை கடந்து போவதை நம்மளால உணர முடியாது. அதுக்கு போய் உட்காந்துட்டேன். நேற்று காலையில 7:30 மணிலிருந்து என் மகளுக்கு நான் ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். என்ன சொன்னேன், நாளைக்கு 7:30 பஸ் வந்துடுமா, கவனமா இரு. நைட்டு போய் திரும்ப அலாரம் கொடுக்குறேன், திரும்ப காலையில நான் எழுப்புறேன். இவ்வளவு காரியம் சொல்லி கூட என் மகள் மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, 10 கணிகைகளை ஞாபகப்படுத்தினாரு. 10 கணிகளை ஞாபகப்படுத்தினாரு. நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருடைய ஆவியானவர் அடிக்கடி பேசினே இருப்பாரு. சில காரியத்தை அடிக்கடி பேசுவாரு, கடைசி வரைக்கும் பேசுவாரு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காரியத்தை குறித்து உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு அப்படியே லேசியா இருந்துடும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு நைட்டு தான் போய் அதை டீச் பண்ணணும், அவங்களுக்கு காஸ்பல் போய் சொல்லணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை கூட சமீபமா இருக்கு. அப்படி சமீபமா இருக்கும்போது கர்த்தர் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. கடைசி நேரத்துல நம்ம பஸ் விட்டக்கூடாது. இந்த பஸ் போனா கூட பரவாயில்ல, ஆனா கர்த்தருடைய வருகையில நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. அதுதான் சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சிந்தையோடு கூட இந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அவங்க லீட் பண்ணிருந்தாங்க, ஒரு வசனம் சொன்னாங்க. இப்ப அந்த வசனத்தை தான் அவங்ககிட்ட நான் கேட்க போறேன். அந்த வசனம் அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க, நம்ம படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிச்சிடலாங்களா அந்த வசனம்?
ஸோ ரோமர்ல இருந்து அவங்க எடுத்தாங்க அந்த ரோமர். ஆமீன். பாருங்க, இங்க 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 தட்டினோன்னு அங்க வருது பாருங்க. ரோமர் 11:2 வாசிங்க பார்க்கலாம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? போதும். இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சு திரும்ப அதை படிக்க பார்க்கலாம். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, இப்படி இருக்கு. ஆனா பிரதர் லீட் பண்ணும்போது சொன்னாங்க தள்ளி விடுவாரோ. அந்த வார்த்தை எப்படி சொல்லிருந்தாங்க, லீட் பண்ணாங்க, தள்ளி விடுவாரோ. ஆனா தள்ளிவிடவில்லை என்பது அதனுடைய பதிலாக இருக்கிறது. சரி, நிறைய முறை பலவீனம் பலவீனம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினாங்கல்ல. எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது உண்மையாகவே 2 பேருடைய அனுபவத்தில் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பதிலாக கிடைச்சதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த நாளிலே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கவனமாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க பல சூழ்நிலையில இங்க வந்திருக்கலாம். பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கலாம். ஆனா அந்த செய்தி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக குறிப்பிட்ட வார்த்தையில விடுவிக்கப்படும் என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ரைட், வாங்க இந்த செய்திக்குள்ள போலாம். சோ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நான் சொன்ன வார்த்தையில் இடையில வரும், அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய வார்த்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். யார் அவரு? ஆபிரகாம். முதல் நபர் ஆபிரகாம். சோ ரோமர் 4:17. ஆதியாகமம் 17:4 படிங்க. இது ரோமர் 4:17, ஆதியாகமம் 17:4 படிங்க. அப்படியே திருப்பி படிச்சு பாருங்க, எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 17:4 படிங்க. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென். இது ரோமர் 4:17, இது ஆதியாகமம் 17:4. ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் பிராமிஸ். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்கிறது? ஆபிரகாமுடைய நம்பிக்கை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்கிறது? அவனுடைய பலன் எதிலே இருக்கிறது? அவனுடைய பலவீனம் எதிலே இருக்கிறது? ஆனால் ரோமர் 4:19 ஒரு இப்ப வாசிங்க. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஆமென். விசுவாசத்திலே ஒருவரும் பலவீனமா இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது. சரீரத்துல பலவீனம், சில காரியங்களிலே நமக்கு பலவீனம். ஆனா எதுல பலவீனம் இருக்கக்கூடாது? விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லை. உங்களில் எத்தனை பேர் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறீங்க? ஐயா, நான் விசுவாசத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். ஆமே. ஆனால் விசுவாசத்தில் நீங்களும் நானும் பலனா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே
உங்க வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாவதாக. பலவீனம் என்பது என்ன, பலன் என்பது என்ன, இந்த வார்த்தையில தியானித்துக் கொண்டே இருக்கும்போது இன்னொரு நபரை அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கத்தர் கொடுத்தார். இது ஆபிரகாமுடைய அனுபவம். இதுக்குள்ள ஆழமா போல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். சோ நமக்கு தெரியும். இன்னொருவர் பலவீனம் சொல்லி ஒண்ணு சொல்றார். இது என் பலவீனம் அப்படி சொல்றார். ஆபிரகாம் சொல்றார், நான் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, என் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைத்த தேவன், எனக்கு ஒரு அடி நிலமும் இல்லை, ஒரு குழந்தையும் இல்லை. நீங்க நல்லா ஆதியாகமம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆபிரகாமுடைய லைஃபை வந்து அங்கங்க விட்டு விட்டு எழுதி வச்சிருப்பாங்க. சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அழகா எழுதியிருப்பாங்க. ஸ்தேவான் சொல்லும் போது அழகா சொல்வாரு, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை அழைத்த தேவன் ஒரு அடி நிலமும் இல்லை, ஒரு குழந்தையும் இல்லை. ஆனா கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். காரணம் அவர் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. இப்படி அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் இருக்கு. ஆனா பலவீனம் என்று சொல்லி இன்னொரு தேவ மனுஷன் சொல்றார். அவர் பலவீனம் என்று சொல்லிட்டு அதன் பின்பு நான் தப்பா சொல்லிட்டேனோ, நான் இப்படி சொல்லியிருக்க கூடாதே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு திருப்பி அந்த பலவீனத்தை பலனாய் மாற்றக்கூடிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். இன்னைக்கு நீங்க கூட நாங்க கூட சில நேரத்துல பலவீனமான வார்த்தைகளை பேசிடுவோம். அந்த பலவீனமான வார்த்தைகளை பேசி முடிச்ச பின்பு கண்டிப்பா ஆவியானவர் சொல்லுவாரு, மகனே நீ நினைக்கிற எண்ணம், நீ சிந்திக்கிற சிந்தை இது பலவீனம், ஆனா பலன் என்ன என்பதையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படி கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு அந்த வேத பகுதியை நம்ம படிக்க போறோம். இப்படி யாராவது சிந்திச்சிருக்கிறாங்களா? ஆமே. ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த விசுவாசம் எனக்கு பலனாக இருக்கிறது. இன்னொரு மனுஷன் அவர் நினைச்சிட்டு சொல்றாரு, கண்டிப்பா நான் நினைச்சது அது என் பலவீனம் என்று சொல்றார். அப்படி நினைச்ச மனுஷன் உங்களுக்கு ஞாபகம் வருதா? யாராவது அப்படி சொன்னாங்களா என் பலவீனம்னு சொல்லி? ஆமென். அவர் பல கேள்விகளுக்கு பின்பு அந்த கேள்வியை கேட்டுதான் சொல்றாரு, ஐயோ நான் இப்படி கேள்வி கேட்டது என் பலவீனம். இன்னைக்கு அந்த கேள்வியை தான் உங்க முன்னாடி வைக்க போறேன். இத்தனை கேள்விகள் உங்க உள்ளத்துல யாரு உள்ளத்திலாவது இருக்குதா பாருங்க. அப்படி அந்த கேள்வி இருந்ததுன்னா நீங்களும் அந்த பலவீனத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 6ஆம் மாதம் 6 கேள்விகள் அவர் கேட்கிறார். 6 வசனத்துக்குள்ள கேட்டு முடிச்சிடுறார். சோ இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட கேள்வியோடு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா, நான் பலவீனத்தில் இருக்கிறேன், ஆனா கர்த்தர் இப்ப இங்கிருந்து என் சிந்தையை மாத்தி என் எண்ணத்தை மாத்திட்டு என்னை பலவானாய் கொண்டு போக போறாரு. ஆபிரகாம் கொடுத்த விசுவாசத்தை போல என்னை பலனுள்ளவனாய் இருந்து கொண்டு போக போறாரு அப்படின்னு இயேசுவின் நாமத்தினாலே நீங்க இங்க கடந்து போவதற்கு இந்த செய்தி உங்களை உயிர்ப்பிக்கும். வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம். வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆமீன். ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆபகுக்கு 2:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபகுக்கு 3:2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தைகள் உண்டு. அந்த வசனத்தை வாசித்துட்டு தொடர்ந்து உள்ள போலாம். ஆபகுக்கு 2:3 ஒரு வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. ஐயா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பிரித்தெடுத்து நம்மை ரட்சித்து இந்த பூமியிலே அவருக்கென்று சாட்சியாக வைத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு ஒரு தரிசனத்தோடு தான் வைத்திருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை நம்மை பின்தொடர்ந்து கொண்டேதான் வரும். இதில் எது வேண்டுமானால் நடந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் அதனுடைய மகிமை. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை எப்பவுமே உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அதே ஆபகுக்கு 3:2 வாசிங்க. கர்த்தாவே நீங்க என்னெல்லாம் வெளிப்படுத்தினீங்களோ அதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும்.
வெளியிலேயே சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில பாதி வருஷத்துல நீங்க வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில பாதி வருஷம் வந்திருக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில பாதி வருஷம் நீங்க வந்துட்டீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, ஒருவேளை ஊழியத்தின் பாதையில, வேலை ஸ்தலத்துல. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆனா கர்த்தர் என்ன செய்றார்னா, உங்க வாழ்க்கையை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் நம்பிக்கை தேவன். அடிக்கடி நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய கிரியைகள் அப்படிதான் இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. அதாவது யோபுக்கு ஒரு விசுவாச அறிக்கை இருந்தது. யோபினுடைய சங்கீதம் தான் யோபை பற்றி சொல்றாங்க. தாவீதின் சங்கீதங்கள் எப்படியோ யோபு புஸ்தகம் யோபின் சங்கீதமாக இருக்கிறது. யோபினுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட், அவருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? கடைசி அவர் என்னதான் ஃபைனலா சொல்லி முடிச்சாரு உங்களுக்கு தெரியுங்களா? ஃபைனலா கர்த்தரை குறித்து அவருக்கு இருந்த எண்ணம் என்ன இருந்தது? நீங்க எப்பவுமே மனப்பாடமா சொல்லுவீங்க அந்த வசனத்தை. ஃபைனலா ஒரு என்னதான் சொல்லி முடிச்சாரு? கர்த்தர் மேல அவருக்கு என்னதான் ஃபைனலா ஒரு எண்ணம் வந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் கை தட்டுங்க. யா, வார்த்தைகள் 1ல ஆரம்பிச்சு 42ல முடியுது. யோபு 42:2 சொல்லுது. யோபு 42:2 இப்ப வாசித்து பாருங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்க. இதுதாங்க அவருடைய வார்த்தை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் எது நினைச்சாரோ அதுதான் நடக்கும். தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட கர்த்தர், தாயின் கருவிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்த கர்த்தர், நமக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கொடுத்து ரட்சித்தவர், நம்ம வாழ்க்கையில பாதியில கைவிட்டு போகிறவர் அல்ல. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போகிறவர். ஆமீன். எது பலவீனம், எது பலன்? இப்ப நம்ம அதை பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு பலவீனத்துல இருக்கிறீங்களா, பலத்துல இருக்கிறீங்களா? இப்ப கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷன் 6 கேள்விகளுக்கு பின்பு அவர் கொடுத்த வார்த்தை இன்னைக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரசங்கிக்கிறேன். அது உங்களுக்கு தான். ஆமென். எனக்கு தான். அது ஆவியான உறுதிப்படுத்த. இந்த வர்ஷிப் டைம்ல அந்த வார்த்தை தான் முதல் இதுவே தொடங்குச்சு. தள்ளி விடுவாரோ, தள்ளி விடுவாரோ, ஆண்டவர் தள்ளி விடுவாரோ, தமது ஜனத்தை தள்ளி விடுவாரோ? வாங்க படிக்கலாம். 666 ஆரம்பிக்குது. சங்கீதம் 77:7 ஆரம்பிக்குது. வாங்க படிக்கலாம். ஆனா 5ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சங்கீதம் 77:5 10 வசனத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சது. 12 வசனத்துக்குள்ள எல்லாம் முடியுது. பலவீனம் என்ற வார்த்தை வரும். அதுக்கு மேல எது பலவீனம், அந்த பலவீனத்தின் எண்ணத்தை மாற்றி அவர் அதன் பின்பு என்ன சொன்னாரு, அதை வேகமா படிச்சீங்கன்னா நம்ம வாசித்து தியானித்து அழகா முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 77, சங்கீதம் 77 7ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல இருந்து படிப்போம். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இனிதான் பேச போறாரு. ஆண்டவர், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஆமென். இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி ஆரம்பிக்குது? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஆனா அதுக்கான பதில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரா? தள்ள மாட்டார். முதல் கேள்வி, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? யாராவது இன்னைக்கு இந்த கால வேளையிலே இந்த உபவாச ஜபத்துக்கு வந்தோம், ஆண்டவர் என்னை தள்ளி விடுவாரோ? இரண்டாவது கேள்வி படிங்க. இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இரண்டாவது கேள்வி, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அப்புறம் அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? 3, அவருடைய கிருபை போயிடுச்சோ? கர்த்தர் என் மேல வச்சிருந்த கிருபை போயிடுச்சா? எனக்கு கிருபை இல்லையா? இனிமேல காட்ஸ் கிரேஸ் எனக்கு இல்லையா? நான் எதை செய்தாலும் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ண மாட்டாரு. எனக்கு எல்லாம் எதிரடியா நடக்குது. ஒருவேளை எனக்கு கிருபை இல்லையோ? கிருபை இருந்தா எனக்கு எல்லாம் நடந்திருக்குமே.
கிருபை அற்று போயிற்றோ. அப்புறம் வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ. எத்தனாவது கொஸ்டின் இது? ஃபோர்த். நோட் பண்ணீங்க. உங்க வாழ்க்கையில இந்த கேள்வி எந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டு இருக்குன்னு பாருங்க. அப்புறம் தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. ஒருவேளை இருதயத்தில் இப்படி நினைக்கிறேன் நானு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய மறந்துட்டாரா? கடைசி கேள்வி, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை கர்த்தர் வாசலே பூட்டிட்டாரோ. 6 கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரசங்கம் பண்றேன். இந்த 6ஆம் மாதம் எச்சிமேலே ஊழியத்தின் 96வது உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த வார்த்தையை ஆன்லைன் மூலமா நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்துவதற்கு ஒருவேளை பல கேள்விகளோடு நீங்க உட்கார்ந்து கொண்டிருந்தார், இப்போ உங்க நிலைமை என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எது பலவீனம், எது பலன்? இந்த 6 கேள்வி இருக்குமானால் அந்த கேள்வியினுடைய முடிவு எப்படி இருக்கு பாருங்க. தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது நான், இது என் பலவீனம். எப்படி முடிக்கிறாரு? இதுதான் பலவீனமா? 6 கொஸ்டின், 6 கேள்விகளுக்கு பின்பு பதில் சொல்றாரு. பலவீனம், இதுதான் பலவீனம். என் சிந்தை, என் எண்ணம் இந்த 6 கேள்விகளோடு இருக்குமானால் இதுதான் பலவீனம். தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களின் நினைவு கூறு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் குடும்பம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் பிள்ளைகள் யாருடைய கரத்தில் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய வீடு, என்னுடைய ஊழியம், என்னுடைய எல்லைகள் எல்லாம் நான் கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கும் போது இந்த கேள்விகள் வருமானால் அதுவே என் பலவீனம். அதுக்கு மாறாக நான் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு மாறாக நான் 3 காரியம் நினைச்சு இனிமேல் நான் இப்படிதான் யோசிப்பேன் சொல்லி அவர் யோசித்தாரா? இன்னைக்கு யாராவது நீங்க இப்படி பல கேள்விகளோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்குதா தெரியல, கர்த்தர் என்னை தள்ளிட்டாரா, இல்ல அவரோடு கூட தான் நான் இருக்கிறேனா, ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்கிறேன், எல்லார்கிட்டும் சிரிச்சுதான் பேசுறேன், ஆனா என் உள்ளத்துல எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவிலே இப்படிப்பட்ட ஒரு இடைவேளை இருக்கா அப்படி சிந்திப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த எண்ணத்திலிருந்து அப்படியே வெளியில வந்து ஒரு புதிய எண்ணத்தோடு கூட ஆவியானவர் உங்களை பலனாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டு உட்காந்து வசனத்தை எடுத்து தியானிச்சும் பாருங்க, அவ்வளவு வசனம் இருக்கு. எத்தனை வசனத்தை படிச்சு பாத்தீங்க வச்சுங்களா? இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் என்ன தெரியுமா? இப்ப தாவீது கேட்ட கேள்விகள்லாம் மறுபடியும் படிச்சுட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதுக்கு ஆமன் என்று சொல்லுவீங்களா, இல்லை என்று சொல்லுவீங்களா? நீங்க கரெக்டா செட் பண்ணீங்க. இந்த கேள்விகள்லாம் ஆமன் என்று சொல்லலாமா, இல்ல இல்லைன்னு சொல்லலாமா? மறுபடியும் அந்த கேள்வியை வேகமா படிச்சிடலாம். உங்க மனசாட்சி என்ன சொல்லுது பாருங்க. ஆம் என்று சொல்லுதா, இல்ல இல்லை என்று சொல்லுதா? உண்மையாகவே இந்த கேள்விகள்லாம் படிக்கும் போது என் மனதிலே ஒவ்வொரு முறையும் அந்த பதில் நானே எழுதி கொண்டிருந்தேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது, கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவினுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விகளை ஏன் எனக்குள் வந்தது, ஏன் இந்த கேள்விகளை நான் கேட்க வேண்டும், இப்படி இந்த கேள்விகள் வருவது தானே என்னுடைய பலவீனம் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று புரிந்து கொண்ட பின்பே இனிமேல் இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு வரக்கூடாது, இப்படிப்பட்ட சிந்தையே எனக்கு வரக்கூடாது. இப்படி வருமானால் இந்த பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கடிந்து கொள்வதற்கு ஆவியானவர் இன்னைக்கு உங்களை ஜெபிக்க வைப்பாராக. மீண்டும் அந்த கேள்வியில படிக்கலாம். ஆம் என்று சொல்ல போறோமா, இல்லை என்று சொல்ல போறோமா?
சேர்ந்துதான் சொல்ல போறோம். யார் என்ன சொல்றா? முதல் கேள்வி படிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? தள்ளிவிடுவாரா? ஆமா இல்லையா? என்ன பதிலே வர மாட்டேது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஆம் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். ஐயா இப்ப நான் சொல்லல வர்ஷிப் பண்ணும்போது பிரதர் மூலமா கர்த்தர் ரோமர் 11:2 சொன்னாரு, வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதர்கள் உங்களை தள்ளிவிடலாம், இந்த சூழ்நிலைகள் உங்களை தள்ளிவிடலாம். பிரதர் சொன்னாங்க சாட்சியா, என்ன அந்த அந்த போஸ்டிங்ல இருந்து அனுப்பிட்டாங்கய்யா. ஆனா கர்த்தர் ஒரு வருஷம் கழிச்சு இடத்துல எனக்கு மறுபடியும் கொடுத்தா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு நாள் அவர் தள்ள மாட்டார். இதுல இனிமேல் நீங்க இந்த எண்ணம் வந்ததுன்னா அதான் பலவீனம், அதான் பலவீனம். அடுத்த கொஸ்டின். இனி ஒருபோதும் தயை செய்யாது இருப்பாரோ? ஆமா இல்லையா? அவன் சொல்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் எப்பவுமே தயை செய்கிற கர்த்தர். அவர் தயை செய்ய பெருத்து அப்படியே வசனம் சொல்லுது, அவரை போல தயவுள்ளவர் யாரும் கிடையாது. ஆமென். நிச்சயமா அவங்களுக்கு தயை செய்வாரு. அப்படி ஒரு எண்ணம் வந்தா அதான் பலவீனம். என்னை கர்த்தர் மறந்துட்டாருங்க, கர்த்தர் என்னை கைவிட்டாருங்க, கர்த்தர் என் பிள்ளைகளை மறந்துட்டாருங்க, ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாருங்க. தயவுசெய்து இனிமேல் இனி இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. தெளிவாக நீங்க இருக்கணும். கர்த்தர் என்னை தள்ள மாட்டார். கண்டிப்பா கர்த்தர் எனக்கு தயை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த கேள்வி. கண்டிப்பா அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? ஆமா இல்லையா? ஆமாவா? இல்ல. ஆமென். அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போவது கிடையாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த கொஸ்டின் வேகமாக. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிட்டு. ஐயா வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தம் மன்னிடவர், உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் கூட ஒழிந்து போயிற்றோ? வாக்குத்தத்தம் கண்டிப்பாக அது ஒழிந்து போக முடியாது. எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்குள்ளதான் இருக்கா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். அப்ப உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்களும் என் மேல் அப்படியேதான் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், பிள்ளைகளை பார்த்து சொல்றார், உங்க விசுவாசத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். வருஷங்களின் நடுவிலே வந்திருக்கிற உங்கள் விசுவாசத்தை தேவன் புதுப்பிக்கிறார். ஆமென். அடுத்த கொஸ்டின். தேவன் இரக்க செய்ய மறந்தாரோ? ஆமென். கண்டிப்பாக தேவன் நமக்கு இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி இறங்குகிற கர்த்தராமே. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்புறம் கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை. ஆமென். ஒருவேளை வாசலை லாக் பண்ணிட்டாரா? கர்த்தர் தான் வாசலை திறக்கிறவர், அவர் தான் பூட்டுகிறவரு. அவரே வாசலை பூட்டிட்டாரா? அவர் என்ன பண்ண முடியும்? அதுதான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த 6 அனுபவங்கள் நமக்கு வருமானால் அதுதான் பலவீனம். தயவுசெய்து நான் சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் வாசலை உங்களுக்கு அடைக்க மாட்டார். அவர் வாசலை திறக்கிறார். அதனால்தான் யோபுக்கு நல்லா தெரியும், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்ப தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் சத்துரு. அதனால்தான் வேதம் சொல்லுது, மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் முழு இருதயத்தோடு கூட நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரைட். வாங்க தொடர்ந்து அடுத்த அவர் எண்ணங்களை எப்படி மாத்துறாரு பாருங்க. இந்த பலவீனத்துல இருந்து வெளியே வராரு, வந்துட்டு சொல்ல போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது நான்
இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு. அந்த வார்த்தை எப்படி இருக்கு? உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள். நம்ம எல்லாரும் யாருடைய கரத்தில் இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி எதுமா சொன்னாரு? ஏசாயா 49ல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை எங்க வரைஞ்சு வச்சிருக்கிறேன்? என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமீன். இந்த ஏசாயா 49 15 16 நீங்க இப்படி வாசிக்கும் போது, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன். ஆமீன். உன் மதில்கள் எப்போது என் முன்பாக இருக்கிறது. ஐயா, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய வலது கரத்திலே நாம் இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து படிக்கலாம். சங்கீதம் 77. ஆமீன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்க வேண்டியது, நான் யாருடைய கரத்துல இருக்கிறேன் என்பதை நீங்க டிசைட் பண்ணிடுங்க. என் வாழ்க்கை யாருடைய கரத்துல இருக்கிறது என்பதை நீங்க முடிவு எடுத்துருங்க. தாவீது தெளிவா சொல்றார், என் காலங்கள் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், உங்களுடைய வலது கரத்திலே நானே வரைந்திருக்கிறேன். கர்த்தர் வரைஞ்சு வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெளிவா இருக்கணும், கர்த்தருடைய கரத்துல தான் நான் இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இப்படிப்பட்ட பலவீனமான எண்ணங்கள் உங்களுக்கு வரவே கூடாது. அப்படி வந்தால் அதை கடிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலிருந்து நீங்க செய்து முடிக்க வேண்டிய மற்றொரு எண்ணத்தை குறித்து அவர் எழுதுறார். எப்படி நினைக்கணும்னு இப்ப சொல்ல போறார் பாருங்க. தொடர்ந்து நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஐயா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த செயல்கள், கர்த்தர் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன செயல்களை நினைச்சாரோ அந்த காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும் தான் சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வைத்தே உங்களை சிந்திக்க வைப்பது, இப்ப இருக்கிற தடைகளை வைத்தே நினைக்க வைப்பது, இப்போது இருக்கிற எல்லா காரியத்தையும் நினைக்க வச்சு கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் இறக்க செய்யலோ, தயவு செய்து நினைக்காம, இது வரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த செயல்களை உன்னால் நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு அதை நினைச்சு பாருங்க. நீங்க தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனை முறை கர்த்தர் தான் இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாற்றினார் என்று உங்களால் சாட்சி சொல்ல முடியும்? நீங்க தாயின் வயிற்றில பிறந்த நாள் முதல், சில பேர் பிறப்பதற்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை அநேகரை காப்பாற்றி இருப்பார். உங்க தாய்க்கு விபத்து வந்திருக்கலாம், ஆனா உங்க தாயை உயிரோடு காப்பாற்றினதுனால நீங்க பிறந்தீங்க. ஆமீன். ஒருவேளை நான் இங்க நிக்கிற சொன்னா எங்க அம்மாவை நான் நினைக்கிறேன். எங்க அம்மா சாட்சி சொல்லுவாங்க. எங்க அண்ணனுங்க 2 அண்ணனுங்க பிறந்த பின்பே எங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ 3வது குழந்தை பிறக்க போகுது. அப்படி பிறக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிறாங்க. மாலை நேரத்துல அவங்க ரெஸ்ட் ரூம் போலாம். அப்படி போகும்போது போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. இந்த வார்ட் பாய்ங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, வந்து சொன்னார், அந்த கதவுலாம் லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா உள்ள மாட்டீங்கன்னாங்க. இப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் உள்ள இருக்காது, அங்க ரெஸ்ட் ரூம் இங்கதான் இருக்கும். இப்போது சரி, கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கும். அம்மா மூச்சு திணறி கத்துன்னு கத்துறாங்க. சொல்லுவாங்க, எப்படிதான் என் உயிர் அன்னைக்கே போயிருக்கணும். வரையில எங்க அம்மா உயிர் அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் இங்க தெரிஞ்சிருக்க முடியாது. கர்த்தரின் செயல்களை நினைத்து பாருங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப யோசித்து பார்த்தேன், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கினான் போல இருக்கே. அதான் பவுலுக்கு வெளிப்பாடு கிடைச்சு இப்படி எழுதுறாரு, தாயின் வயிற்றில் மாத்திரம் இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆமீன். இதுதாங்க சத்தியம். இதுதான் சத்தியம். என்னை இன்னைக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கல, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைச்சி என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமீன். இன்னொரு சொன்னாங்க, தண்ணி வெள்ளம் ஓடுது. கிணறெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கிணறுலாம் இப்ப அப்படியே தண்ணி இருக்கு. ஆனா பாருங்க, இவங்க நடந்து போய் வழி தெரியாம அந்த கிணத்துல அப்படியே இறங்கிட்டுட்டாங்க. சொல்றாங்க, நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், உண்மையாகவே எத்தனை ஆபத்துகள் இது அவங்க வாழ்க்கையில இல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட அப்படிதான். என் வாழ்க்கையும் எடுத்துக்கினாலும் அப்படிதான். நான் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 15 இடத்துல நான் மீண்டு வந்திருக்கிறேன். ஆமென். மரண இதுல நான் எல்லாமே தப்பிச்சு வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் சில நேரம் ஞாபகப்படுத்தி பார்ப்பேன், ஐயோ நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா காட்ஸ் கிரேஸ். நம்ம எல்லாருமே தப்பி வைக்கப்பட்டது COVID-19ல. எவ்வளவு பேர் மரிச்சாங்கல்ல, கர்த்தர் நம்ம எப்படி கிருபையா பாதுகாத்தார். இது நினைச்சு பாருங்க, அந்த பலவீனம் தானா போயிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலை தானாய் போயிடும். கர்த்தர் தயவு செய்யாமல் போனாரோ, கர்த்தர் கைவிட்டாரோ, அப்படி கிருபை போயிட்டோ இல்ல. அன்னைக்கெல்லாம் ஆண்டுடைய கிருபை இருந்தது, அன்னைக்கெல்லாம் தயவு செய்திருக்கிறாரு. அப்ப இப்ப என் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனை குறித்து நான் ஏன் பயந்து இருக்கணும்? இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நான் ஏன் கலங்கி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்க பயப்பட வேண்டாம். பூர்வ நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை நினைத்து நினைத்து ஸ்தோத்தரித்து பார்த்து கொண்டே இருங்க. இப்ப அவர் சொல்றாரு, இதுதான் எனக்கு பலனாய் மாறுகிறது. இதெல்லாம் பலவீனம். இப்படி கைவிட்டுருவாரோ, கிருபை போயிச்சோ, இரக்கம் போயிச்சோ, தயவு போயிச்சோ, இதெல்லாம் பலவீனம். இனி அதை நான் நினைக்க மாட்டேன். கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படி என்னை நடத்தின்னு வந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் என்னை எப்படி ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, இன்னை வரைக்கும் எப்படி நடத்தி இருக்கிறாரு, குடும்பத்தை எப்படி நடத்திருக்கிறார், சூழ்நிலைகள் எப்படி ஃபேஸ் பண்ணி வைக்கிறார், இதை நினைச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, இதுவே நான் நினைவு கூறுவேன். இப்ப நான் சொல்லும் போதே அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். நீங்க போய் துதிக்க ஆரம்பிங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க. இப்ப நீ ஞாபகம் வச்சீங்கன்னா, பேசினா உங்க வாழ்க்கையில நிறைய சாட்சிகள் வரும். அந்த இடத்துல இருந்து உங்களை கர்த்தர் தான் காப்பாத்தி இருக்க முடியும், வேற யாராலும் முடியாது. ஆமென். எத்தனையோ பாவ சோதனையிலிருந்து கர்த்தர் அவரை காப்பாத்தி இருப்பார். எத்தனையோ முறை நீங்க விழ வேண்டிய இடத்துல இருந்தா கர்த்தர் உங்களுக்கு தூக்கி எடுத்திருப்பார். உங்க பிள்ளைகளை பார்த்திருப்பார். எவ்வளவு காரியங்களே தேவையிலே கர்த்தர் சந்தித்து இருப்பார். அப்படி சொல்றவங்க ஒரு அழிலியா சொல்லலாமா? அப்படி விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர்? ஆமென். அடுத்த வசனம் படிப்போம். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன். அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதையே நீங்க நினைச்சிருங்க. நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பலவீனமான காரியங்களை சொன்னாரு. இப்ப பலனான காரியங்களை சொல்றாரு. எது பலனான காரியங்கள்? நினைவு கூறுவேன். நான் கர்த்தருடைய கரத்துல இருப்பதை நினைவு கூறுவேன். கர்த்தர் எனக்கு செய்த செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைவு கூறுவேன். அப்புறம் உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து, இனிமேல் நான் எதை பற்றி தான் யோசிக்க போறேன்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மாத்திரம் நான் யோசிக்க போறேன். ஐயா, எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்க போறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைச்சுன்னா கண்டிப்பா நீங்க மூழ்கிடுவீங்க. கர்த்தர் உங்களை செய்த காரியம் நினைச்சு பாருங்க. அதன் பின்பு நான் கடந்து வந்த பாதை, நேற்று கூட நான் பேசினேன். ஆமென். நேற்று கூட, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபையே. ஆமென். எந்த சாட்சி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. சமுத்திரத்திலே காப்பாற்றப்பட்ட சாட்சியா, இல்ல விபத்திலே காப்பாற்றப்பட்ட சாட்சியா, குடும்பமாக காப்பாற்றப்பட்ட சாட்சியா? ஆமென். என்னுடைய குடும்ப வாழ்விலே எங்களுக்கு திருமணமாகி முதல் குழந்தை பேபி, என்னுடைய ஃபர்ஸ்ட் மகள் பிறக போறாங்க. நான் என்னுடைய பணித்தளத்துல காட்டுமன்னார் கோயிலிருந்து நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குழந்தை வெரி ஹாப்பியா நாங்க குழந்தை டெலிவரிக்காக போயிட்டாங்க. டேட் வந்துச்சு, டைம் எல்லாம் வந்துச்சு. அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை நார்மல் டெலிவரின்றாங்க. ரொம்ப அன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிட்டு நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. கட்சியில பாத்தீங்கன்னா பேபி பிறகுதுல சிரமம்ட்டாங்க. எப்ப சொல்றாங்க? நைட்டு 12 மணிக்கு. டாக்டரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, டாக்டர் மாவும். அவன் தான் அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறாங்க. நாங்க என்ன பண்ணதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம அந்த சூழ்நிலை அந்த நைட்ல திருப்பி டாக்டர்லாம் வர வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அந்த தண்ணீர் கூட உடஞ்சிச்சு. குழந்தை அதை சாப்பிட்டுச்சுன்னா இதுவாயிடுச்சுன்னா, தண்ணி பிடிச்சா ரொம்ப சீரியஸ்ட்டாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. என்ன நினைச்சாலும் அதே மாதிரி பாப்பா குழந்தை மோஷன்லாம் அந்த இதுல போய் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. குழந்தை பிறந்ததுதான் அங்க மனைவிக்கு தெரியும். அதன் பின்பு மயக்க நிலையத்துக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து உடனே அந்த குழந்தைய பேபி ஹாஸ்பிட்டல் எக்மோருக்கு கொண்டு போயிடுங்க, முடியாதுட்டாங்க. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை எடுத்துட்டா அவங்க அங்க இருக்கிறாங்க. காலங்கள் அப்படியே மாறிடுச்சு, கொஞ்ச நேரத்துல மாறிடுச்சு பாருங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நாங்க ஹாப்பியா இருக்கோம்.
சூழ்நிலைகள் எப்படி மாறிச்சு பாருங்க. ஸோ பேபி ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்பவே ஜாயின்டிஸ் என்னென்னோ வேதிலாம் சொல்றாங்க. பிறந்த குழந்தை ஒரு வாரம் கூட அவளை பிளட் எடுக்கிறான் கையிலேருந்து. யாருமே உள்ள அலோடு கிடையாது. மாமியாரோட அம்மா மட்டும் தான் உள்ள இருக்கணும். ஸோ என்னுடைய ஒய்ஃப் வேற ஹாஸ்பிட்டல் மீஞ்சூரில் இருக்கிறாங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க. இப்படிதான் பிரிஞ்சிருக்கிறோம். இப்படிதான் பிரிஞ்சு போன சூழ்நிலை. அப்புறம் எக்மோர் ஹாஸ்பிட்டல் கூட ஒருவேளை முடியாது சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டு குழந்தைய நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாதவரத்துல ஒரு கிறிஸ்டின் ஆர்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அங்க இட்டுன்னு போலான்னு குழந்தை அங்க இட்டுன்னு போட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. குழந்தைக்கு ஒவ்வொரு முறை ரத்தம் எடுக்கும் போது தாங்கிக்க முடியாம குழந்தை எடுத்துன்னு வந்துட்டாங்க. மாமியார் இட்டுன்னு வந்துட்டு அங்க இட்டுன்னு போயிட்டாங்க பாருங்க. அங்க போனது டாக்டர் சொல்றாங்க, இருக்குதுல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சைல்டு கேர் கொடுக்குறது எக்மோர் தான், நீங்க ஏன் இங்க எத்தனை வந்தீங்க, நாங்க அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்களே இங்க இருந்தா எக்மோருக்கு அனுப்புறோம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்றாங்க. இப்ப எப்படி குழந்தைய திருப்பி இங்க எட்டுன்னு வர முடியும்? பயங்கரமான ஒரு சூழ்நிலை இது. இப்படி ஓடினுக்கு பாருங்க. மென்டலா டார்ச்சர் எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. திருப்பி மீஞ்சூர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சார் ஃபோன் பண்ணி, அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், எப்படியா நீங்க சேர்த்துங்க. அப்புறம் குழந்தை அட்மிட் பண்ணிக்கினாங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ். ஒரு வாரம் ஆச்சு, குழந்தை அப்படியே பெட்டியில தான் இருக்கு. அம்மா அங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு டிராவல் பயங்கரமா இருக்குங்க. கர்த்தர் கைவிட்டாரோ, ஆண்டவர் தள்ளிவிட்டாரோ, ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு இடம் அது காட்டுமன்னார் கோயில். நீங்க எத்தனை பேரு சிஎஸ்ஏ டயசிஸ்ல மெம்பரா இருக்கிறீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு சிஎஸ்ஏ டயசிஸினுடைய பிஷப்ஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஆயரு அங்கதான் இருக்கிறார். முதல் மிஷனரி நான் தாங்க. கர்த்தர் அங்க அப்பாயின்மெண்ட் பண்றார். காட்டுமன்னார் கோயிலிருந்து சாதாரண சுவிசேஷ தெரிவிக்க, அது மெட்ராஸ் டயசிஸ் சொந்தமானதும் கிடையாது, அங்க கிறிஸ்தவர்களுக்கான இடமும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. அது பேருக்கு ஏற்ற வண்ணமாகவே அது இருக்கும். ஸோ என்னை செலக்ட் பண்ணி பேராயத்திலிருந்து நான் வேற இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டேன். ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது எனக்கு நிச்சயம் பண்ணதுனால, நீங்க கண்டிப்பா காட்டுமன்னார் கோயிலுக்கு போங்க சொல்லி அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் அவங்க என்னை கேட்டு வாங்கிட்டு போனாங்க. இப்படி வைராக்கியமா ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நேரம், அங்க போய் சுகவீனமானே, 2 பல்லு அங்கதான் பிடிங்கி இருக்கிறேன். பலவீனமானே. ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சாரோ இல்ல கைவிட்டுட்டாரோ, ஒருவேளை என் பலவீனமா இல்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அந்த நாட்கள் முடிய வரைக்கும் அங்கிருந்து வரமாட்டேன்னு அங்கே தங்கியிருந்தேன். 5 ஆண்டுகள் அங்கே தங்கி ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அது பேராயத்தினுடைய ஒரு சேகரமாய் மாறி கர்த்தர் அங்கே பெரிய காரியங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த காரியம் பாருங்க, இந்த பலவீனத்தின் மத்தியில் தான் இந்த கேள்விகள் எல்லாருக்குமே வரும். கர்த்தருக்குள் இருக்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது, ஜெபிக்கிற நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது என்ன நினைப்போம்? அப்ப தாவீது நினைச்சது எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் தயை செய்ய மறந்துட்டாரோ, கிருபை போயிடுச்சோ. நிறைய பேர் கேட்கிறதுனா சொல்லுவாங்க, இவர் என்ன ஊழியம் பண்றாரோ, இல்ல இவங்க என்ன விசுவாசியோ, இவங்க என்ன சர்ச்சைக்கு வராங்களோ. நாங்க பாஸ்டர், எத்தனை பேருக்கு அனுபவம், வாழ்க்கை சமாதானமா இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைச்சு நாம் நினைக்கிறோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். அதாவது தாவீது சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லா சுச்சுவேஷன்ல கர்த்தர் கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகமா இருப்பதனால கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதல்ல, நான் சுகவீனமா இருக்கும் போதும் கர்த்தர் கூட இருக்கிறார். நான் பலனா இருக்கும் போது மாத்திரம் கர்த்தர் என்னோடு கூட அல்ல, நான் பலவீனமா இருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவே தேவனுடைய வார்த்தை. இந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கும் இந்த நாளிலே உறுதிப்படுத்துறார். ஒருவேளை ஐயா நான் இப்படி இருக்குதே, ஒருவேளை கர்த்தருடைய கிருபை இல்லையோ, ஏதாவது தவறு பண்ணிட்டு நான் மிஸ்டேக் ஆயிடுச்சா? இல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. குழந்தை பெட்டில தான் இருக்கு. அம்மா மயக்கெல்லாம் தெளிறாங்க. குழந்தை ஒன்றும் பார்க்கல தாய். ஸோ என்ன பண்றாங்கன்னா, சரி மீஞ்சூர்ல இருந்து ஒரு கார் புக் பண்ணி, கார்ல என்னுடைய மனைவி ஃப்ரெண்ட்ஸ்ல நான் உட்காந்து இருக்கிறேன். கரெக்டா மாதவாரம் டேனிங் வண்டி திரும்ப போது பாருங்க, கண்ணிமிக்க நேரம் தாங்க. கார் இப்படி கட் பண்ணுது,
லாரி இப்படி கட் பண்ணதுங்க. ஒரு செகண்ட் அடிச்சிருந்தா எல்லாருமே செத்து போயிருக்கும். டிரைவர் சொல்றாரு, என்னன்னு தெரியலங்க, இந்த விபத்து, இந்த ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடந்திருக்கும். என்ன நடந்ததே தெரியல. அவ்வளவு வேகமா லாரி இப்படி கட் பண்றாங்க, எங்க கார் இப்படி கட் பண்ணது. அன்னைக்கே நாங்க மறிச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். கர்த்தருடைய கரத்திலே கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்தாரு. அதை நினைவு கூறுவதுதான் பலன். அவருடைய அதிசயங்களை நினைத்து பார்ப்பதுதான் பலன். எல்லா சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? அதுதான் பலன். இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் பூர்வ காலங்களில் செய்த அதிசயங்களே நான் நினைச்சு பார்ப்பேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இன்னைக்கு என்னுடைய மகளுக்கே திருமணம் ஆகிற வயசு வந்துடுச்சு. கர்த்தர் நடத்திருக்கிறார். சரி, மகள் காலேஜே முடிச்சு 21 வயசு ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, என்னை ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்த கர்த்தர். இந்த மாதம் தான் என் பிறந்த நாள் போச்சு. ஊழியத்துக்காக நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இப்பதான், இந்த மாசம்தான். எல்லாத்துக்கும் உட்காந்து நான் திரும்பி பார்த்தேன். தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் 17 ஆண்டுகள் நான் வீட்டிலும் ஆலயத்திலும் வளர்க்கப்பட்டேன். 17வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 17வது வயசு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். 10 ஆண்டுகள் பொன்னேரியில் இருந்து ஊழியம் செய்தேன். அங்கிருந்து காட்டுமன்னாருக்கு போய் 5 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். உரப்பாக்க வந்து 7 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். இங்க காரணி காட்டூர்ல இருந்து 10 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 32 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்துல குடும்ப பாட்டுக்கா அப்படி இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் சொன்னாச்சு. இப்ப நினைக்கிறேன், இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்ப தைரியமா சொல்லுவேன், கர்த்தருடைய கரத்துல நாங்க இருக்கிறோம். ஆமே, என் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாளும் கண்டிப்பாக அவருடைய கிருபையை என்னை விட்டு எடுக்க மாட்டார், உங்களை விட்டு எடுக்க மாட்டார். அதுக்கு நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. நேரத்தை கருதல் கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். உங்க எண்ணங்கள், உங்க சிந்தைகள் எப்படி இருக்கிறது நினைச்சு இந்த நாளிலே பலவீனம் இது பலன் என்று இதை புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு இப்ப வாங்க, அவர் விசுவாசத்துல பலனா மாறினார்ல, இப்ப அங்க கரெக்டா நம்ம அங்க போயிடலாம். அது வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து முடிச்சிடலாம். ஆமே. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தா. எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். சரீரத்தை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கல, வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. அழைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. அவருடைய கரத்துலதான் நான் இருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து படிப்போம். இப்ப பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அப்புறம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, ஐயா அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்கயா, இதுதான் நம்முடைய செய்தியினுடைய நிறைவு. அவனுக்காக மாத்திரம் அல்ல, எல்லாம் சொல்லலாமா, யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, இன்னும் நல்ல சொல்லணும் எப்படி சொல்லலாம், யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக எல்லாம் எழுதப்பட்டது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர். இப்போ நினைச்சு பார்க்கிறேன். இப்ப நினைச்சு பார்த்து கொண்டு இருக்கும் போதே நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை ஆவியானவர் எனக்கு தெளிவா கற்றுக் கொடுத்தார். அது காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்க சிந்தை இந்த நாளில் இருந்து மாறுவதாக. கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். நிறைய வசனங்கள் உண்டு. உங்க தேவைப்பட்டா நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுனால எழுதி வச்சுங்க. படிக்க முடியாது, இதுக்கு ஜோடியான நிறைய வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறேன், நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இத்தனை கேள்வி கேட்டுமே அத்தனை கேள்விக்கும் பைபிள் எடுத்து பதில் எடுத்தாச்சு. ஆனா பதில் உங்களுக்கு சொல்லணும்னா நேரம் பட்டாது. வசனங்களை சொல்லி விடுகிறேன்.
எழுதி கொள்ளுங்க. உண்மையாகவே ஆண்டவர் தள்ளி விடுவாரோ? அவர் தள்ள மாட்டார். எரேமியா 3:31, உபாகமும் 4:31, உபாகமும் 5:10, ஏசாயா 54:10-13, எபிரேயர் 10:35 முதல் 39, புலம்பல் 3:22-23. மறுபடியும் சொன்னல. சரி, எழுதி கொள்ளுங்க. எரேமியா 3, எரேமியா புலம்பல் 3 ஏத்துங்க. புலம்பல் 3:22-23, உபாகமும் 4:31, உபாகமும் 4:31, 5:10, உபாகமும் 4:31, 5:10. எழுதிட்டீங்களா? உபாகமும் ஏசாயா 54:10-13, ஏசாயா எழுதிங்க. ஏசாயா 54:10-13, எபிரேயர் 10:35 முதல் 39, நியாயாதிபதிகள் 2:22, 3:2-4, நியாயாதிபதிகள் 3:2-4, நியாயாதிபதிகள் 2:22. ஏற்கனவே ஆதியாகமம் 17 எழுதிட்டு இருப்பீங்க. ரோமன் 4:17 எழுதிட்டு இருப்பீங்க. மீதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு எழுதிருப்பீங்க. நிறைய வசனங்கள் உண்டு, ஆனா நம்ம படிக்க வேண்டாம். இந்த செய்தியானது எப்படி இருக்குன்னா, முழு காரியத்தை குறித்து 18வது மக்களவை தேர்தலை கூட நினைச்சு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். காட்டு மிருகங்களை ஒரேடியா அழிச்சிடாதுப்பா, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா தான் துரத்தணுமா. எத்தனை பேர் பைபிள் பச்சிருக்கீங்க தெரியாது. காட்டு மிருகங்கள் இருக்குல்ல, அது ஒரேடி அழிச்சிட கூடாதான். அப்படி அழிச்சோம்னா அது ரொம்ப பெருகிடுமா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிக்கணுமா. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு காரியம். சில சத்துருக்களை ஃபுல்லா காலி பண்ணிடாத. யோசுவா கிட்ட சொன்னாரு, சில சத்துருக்களை அப்படியே வச்சிரு, அவங்கள வச்சுதான் என் பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொன்னார். அது நியாயாதிபதி பட்சினா தெரியும். சில சத்துருக்களை டோட்டலா காலி பண்ணக்கூடாது, தெரியுங்களா? டோட்டலா காலி பண்ணிட்டான் அப்புறம் எனக்கு வேலை கிடையாது. என் ஜனங்களை நான் சரியா வழி நடத்த முடியாது. அவங்கள நான் வழி நடத்துறேன்னா சத்துருக்கள் இருக்கணும் சொன்னார். நியாயாதிபதி அப்படியே இருக்குங்க. ஒன்றாவது வசனத்தை பச்சிடுவோமா? அது மட்டும் பச்சிடுங்க, ஓரளவுக்கு நம்ம தெளிவாயிடும். கர்த்தரை செய்ய நினைத்ததுதான் தடைப்படாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 2:22 படிச்சிடுங்க. இந்த வசனத்தை மட்டும் வாசி. அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அவர்கள் கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டுதான் இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றாராம். சத்துருக்களை அவர் என்ன பண்ணல, டோட்டலாவே காலி பண்ணல, கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதே நியாயாதிபதிகள் 3:2-4 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திர சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாது இருக்கிறவர்களோ அவைகளை அறியும்படிக்கு அந்த நோட் பண்ணிக்க அவர்களை பழக்க வைப்பதற்காக கர்த்தர் சில பேரை விட்டு வச்சிட்டாரு. கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா, வந்தாதான் நம்ம ஜனங்களை என்ன பண்ண முடியும், இல்ல நம்ம ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்களாம். கர்த்தர் ஞானம் உள்ளவர். ஆமென். அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஜனங்களும் விடக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் உங்க நாள் ஜெபம் பண்ணா வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும்? கர்த்தர் அவங்கள கையில வச்சுக்கினாரு, இவங்களும் கையில வச்சுக்கினாரு. சத்துரு எப்படி ஹேண்டில் பண்ண அவருக்கு தெரியும், அவருடைய ஜனத்தை எப்படி ஹேண்டில் பண்ண அவருக்கு தெரியும். நம்ம நினைப்போம் அவங்களை அடிச்சுட்டா நம்ம நல்லா இருப்போன்னு, அவங்க அடிச்சுட்டா நம்ம நல்லா இருக்கவே முடியாது, அவருக்கு தெரியாது. இருக்கட்டும்பா. அடுத்த வசனம் படிங்க, 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்கள் விதித்த கற்பனைகளுக்கு நோட் பண்ணுங்க, இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவங்க எல்லாரும் என்ன பண்றாரு கர்த்தரா? சில நேரத்தில் சில சத்துருக்களை விட விட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம கூட நிறைய பிறகு
எது வரைக்கும் தாவீது சொல்றாரு, எது வரைக்கும்பா இந்த சத்துரு என்னை துரத்தின்னு இருப்பான். அவருக்கு தெரியும் எது வரைக்கும் சொல்லி. கர்த்தர் ஞானம் உள்ளவர். சரியான நேரம் வரும்போது தமது ஜனத்தை கடலை கடக்க வைப்பார். சரியான நேரம் வரும்போது சத்துருக்களை சமுத்திரத்தில் அழித்து போடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்பதாக தேவ வார்த்தை தான் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலமாய் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்ம எழுந்திருந்து இந்த கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்த ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடந்த காலத்துல நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு கிலோ நாங்கள் மறந்து போகாதபடி நீர் ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீங்க சொன்னீங்கப்பா, செங்கடலை கடக்க பண்ணின தேவன், அதை நினைவு கூறும்படியாய் செய்தி சொன்னீங்க ஆண்டவரே. பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய பிதாக்கள் அதை மறந்திருக்கிறார்கள், முற்பிதாக்கள் எங்களை மறந்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக நாங்கள் பாவங்களுக்குள்ளாக கடந்து சென்றோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு கிலோ மறந்து போகாதபடி கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையில உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, வாஞ்சையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Praise you, Jesus. Praise you, Jesus. ஜெபம் கேட்டீரையா, பதில் தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் கேட்டீரையா, பதில் தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. கைகளை உயர்த்தி நல்லவரே, கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா நல்லவரே, நேற்றும் என்றும் வல்லவரே, நேற்றும் என்றும் வல்லவரே, நேற்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நீங்க தள்ளாட விடவில்லை அப்பா, நீங்க தாங்கினீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஏந்துகிறவர் நீங்க, எங்களை சுமந்தவர் நீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்க நடக்க முடியலையேன்னு சொல்லும் போது ஆண்டவரே, எங்களை உள்ளம் கைகளை ஏந்தி கொண்டு சென்ற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க அதை மறந்து போக முடியுமா ஆண்டவரே? அப்பா, நாங்க மறந்து போக முடியுமா அப்பா? ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை குறைவுகளை மன்னிங்கப்பா. பல நேரங்கள்ல நாங்க முறுமுறுத்து இருக்கிறோம்ப்பா, பல நேரங்கள்ல உண்மை மறந்து போன சூழ்நிலை எங்களுக்குள்ள காணப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நாளில அப்பா, உங்களுடைய ஆதியில் இருந்த அன்புக்கு எங்களை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்க்குள்ள எங்களை கொண்டு வாங்கப்பா. எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவராகிய தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ரகசியத்தை காக்கிற உக்ரானக்காரனா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய நுகத்தை சுமக்கிறவரா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய பாரத்தை எல்லாம் மீது வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து என்ன சிந்திக்கிறீர்? நீர் எங்களை குறித்து என்ன ஆண்டவரே அப்போ வழி நடத்த விருப்பமாய் இருக்கிறீர்? எங்களை அழைத்த நோக்கம் இன்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக் கொள்ளுங்க.